அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாருங்க, இந்த கிராஃப்ட் தான் நான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். இது மாங்காய் கொட்டையில் செஞ்ச 2 சிட்டுக்குருவி, ஒரு லவ் பேர்ட்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு மாங்காய் கொட்டை எடுத்துருக்கிறேன். 2 மாங்காய் கொட்டை எடுத்து அதில் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நிறையா மெட்டீரியல்லாம் தேவையில்லை. மாங்காய் கொட்டை, அடுத்து நான் ஊதுபத்தி குச்சியோட ஸ்டிக்கு, அப்புறம் தேவையில்லாத மூடி, கொஞ்சம் அவ்வளோதான். கொஞ்சம் கிளிட்டர் சைட்டு, ஃபோம் எடுத்து ஃபெவிபாண்ட், க்ளூகன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் ப்ளூ கலர் எடுத்து நான் ஒரு மாங்கொட்டையில் நான் அடிச்சுட்டு இதை ஒரு பேர்ட் மாதிரி வரையணும். அவ்வளோதான். நான் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே ரெட் கலரில் வாய்க்கும் பிளாக் கலரில் அதோட ரெக்கைக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு கொடுத்து நான் மேலே லைட்டாக வரைஞ்சிருக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அழகாக வரைஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் பாருங்கள், இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூடி, வேஸ்ட்டான இது ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே கிளிட்டர் ஃபோம் சீட்டை கட் பண்ணி ஃபெவிபாண்டு ஒட்டி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அடுத்து ஊதுபத்தி குச்சி இருந்துச்சு, அந்த குச்சியை எடுத்துகிட்டு சுற்றி ஃபெவிபாண்டு ஒட்டிட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் வேண்டாம், ஃபெவிபாண்ட் இல்லாட்டி க்ளூகன் இருந்தால் ஒட்டுங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபெவிகால் வச்சு ஒட்டுறது ரொம்ப காயறதுக்கு லேட் ஆகும். ஃபெவிபாண்ட் பெஸ்ட்டு. ஏன்னா க்ளூகன் கூட இல்லாதவங்க ஃபெவிபாண்ட் 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட் இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டு ஃபெவிபாண்ட் பெஸ்ட்டு. இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி ஊதுபத்தி குச்சியை கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் இட விட்டு, அதாவது என்கிட்ட எவ்வளோ குச்சி இருக்கோ அந்த குச்சியை இது ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் இட விட்டு நான் ஒட்டிக்கிறேன். சுற்றி நான் இந்த மூடியை சுற்றி நான் ஒட்டிக்கிறேன். இது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கிராஃப்ட் செய்யலை, இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து அதுக்கு ஃபெவிபாண்ட் ஊதுபத்தி குச்சிக்கு மேலே இந்த மாதிரி நான் கோல்டன் கலர் லேஸ் இருந்துச்சு, லேஸ் நான் ஒட்டிக்கிறேன். லேஸ் இல்லையாட்டி இதே கிளிட்டர் சீட் இருக்கு இல்லையா, அதை 1/2 இன்ச்சு அகலத்தில் வெட்டிட்டு இதுக்கு மேலே ஒட்டிட்டாலும் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ளன் நூலை வச்சு நான் இந்த மாதிரி நான் ஒரு குச்சி உள்ள ஒரு குச்சி வெளியே அந்த மாதிரி விட்டு நம்ம சுற்றி எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். நான் அது மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த மாங்கொட்டையில் 2 பேர்ட் வரைஞ்சிருக்கிறேன், கலர் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து கலர் ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லையாட்டி பரவாயில்லை, தெர்மாக்கோல் கலர் பால்ஸ் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு உள்ளே வைக்கையில் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டிக்கிறோம், இல்லாட்டி அது காற்றுக்கு பறந்துடும். இல்லையாட்டி இந்த மாதிரி நான் கோல்டன் கலர் பாசி இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது என்கிட்ட அதை காமிக்கிறதுக்காக நான் அதையும் கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபை கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்கலாம். இதெல்லாம் இதுக்கு மேலே எல்லாம் பண்ணுறதுலாம் நம்மளோட ஐடியா தான். அடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கடைசியில் இந்த லவ் பேர்ட்ஸ் 2ஐயும் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். நான் இந்த லவ் பேர்ட்ஸ் அக்ரிலிக் பெயிண்ட் அடித்தது, டிசைன் கொடுத்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாங்காய் கொட்டையில் நான் கிராஃப்ட்டு செஞ்சேன்னா கண்டிப்பாக அதில் நான் எப்படி அடிச்சுன்றது டீட்டெயில் வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டே பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது, கலராக இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம மாங்காய் கொட்டையில் ஒரு அழகான லவ் பேர்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப அழகாகவே இருக்குது. ஊதுபத்தி குச்சி இல்லையாட்டி பரவாயில்லை, டூத்பிக் குச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நீட்டாக வரும், ஒன்று போல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
தேவையில்லைன்னு நம்ம சாப்பிட்டு தூக்கி எறிகிற மாங்கொட்டை தான் இது. அதுவே ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு லவ் பேர்ட்ஸாக மாற்றியாச்சு வெறும் அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப். பை பாய்.